எல்லாத்துக்கும் வணக்கம். எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஒரு 1.5 மாதம் இருக்குது, 1.5 மாதம் 2 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டதில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு வந்து கமெண்ட் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணி, அக்காவை பிடிச்சி தள்ளி விடாதீங்கன்னு. நான் வேணெல்லாம் தள்ளி விடலைங்க. அவங்க வந்து இப்படி அதாவது ஒரு சாய்வா நின்று இருந்தாங்க. நான் வந்து இப்படி பிடிச்சி தள்ளுன்னு, நான் பொல்லமாக தான் பிடிச்சி தள்ளுனேன். அவங்க தான் போய் வேணும்னா கிளம்புக்கு எனக்கு ஏன்னா அது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தான் பார்த்துங்களா, முழுசா பாருங்க. ஆடியோ வராது, நீங்க உள்ள போய் பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். லைட்டாக தான் பிடிச்சி தள்ளனே, அது வந்து ஃபோர்ஸா தள்ளுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. தெரியுதுங்களா? உணர்ந்துட்டாங்களா? அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட், அதுக்கு வந்து நிறைய பேர் எதுக்குன்னு அப்படி அக்காவை பிடிச்சி வேகமா தள்ளுறீங்க, விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகுனா, அடிபட்டுருனா, அப்படி இப்படி நிறைய பேர் அக்கறையா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு புரியுது, நீங்க சொல்றது புரியுது. அவங்க வந்து வேணும்னு தள்ளி விடலைங்க, வேணும்னு போய் விடல. இன்னொன்னு அவரு போர்ஸாவும் தள்ளல, அவர் இப்படி கை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் வந்து இப்படி சாய்வா, அதாவது இப்படி ஒரு சைட ஒரு காலில் பேலன்ஸ் வச்சு, சுண்டு வரல பேலன்ஸ் வச்சுட்டு இருந்த என்ன பிடிச்சி தள்ளுனா என்ன ஆகும், அந்த பூரா வெயிட்டும் போய் அங்கே போய் வந்துரு. பரவாயில்லைங்க. அதாவது எங்க பாப்பா மேல அக்கறைப்பட்டு சொல்றீங்க, அந்த பப்பாளி மேல அக்கறைப்பட்டு சொல்றீங்க. எங்க பாப்பா எங்க போய் நின்னாச்சு, சும்மா வெயிட் கம்மியா இருந்தா தானுங்க, எதை இருந்தாலும் வெயிட் ஓவரா இருந்தா போய் விழுந்தா உடையத்தஞ்சி. பப்பாளி மரத்து மேல நிறைய பேர் அக்கறை வச்சு சொன்னீங்க. அண்ணா அக்கறை விழுந்தாலும் மரமால பப்பாளி மரம் அவங்க பார்த்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நான் பாய் காய் எப்படா பழுக்கு சாப்பிடலாமான்னு பார்த்துட்டு நிறைய இருக்கு, ஒரு காய் கூட பழுக்கலீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து அக்கறைப்பட்டு நல்லா சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. நான் வந்து இப்படி சாய்வான்னு இருந்தேன். இப்ப நம்ம ரொமான்ஸ் பண்றதெல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோ, அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்றதா நான் இப்படி வந்து நின்று சாய்வா, அந்த மாதிரி வந்து இவர் கையை பிடிச்சிட்டு இருந்தா, நான் இப்ப நின்று இருந்தேன். லைட் அப்படி தள்ளி விட்டாரு பாருங்க, நான் போய் தான் வேகமா விழுந்துட்டேன். அதனால அவர் மேல எதுவும் இல்லை. இது நாங்க கேஷுவலா தான் பண்ணணும். அது எதுவும் எங்களுக்கு அடிப்படல. பாக்குறவங்களுக்கு வந்து பயங்கரமா கோவத்தோட தாடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால எங்களுக்கு எனக்கு எது அடிப்படலை. எங்க அக்கறையா கவனிச்சவங்களுக்கு கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவரை யாரும் வந்து எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நாங்க அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டாங்க. நீங்க வீடியோல அடிப்பாங்க, திட்டுவாங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். அவரை வந்து அதனால நாங்க எப்பவுமே வந்து ஜாலியாத்தான் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தாவே, எங்க வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நாங்க வீடியோ எடுக்கிறதே வந்து ஒரு ஜாலியா தான் எடுப்போம், கஷ்டமாவே நினைச்சு எடுக்க மாட்டோம். அதனால ஒரு ஜாலியா எடுத்ததான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா ஃபோர்ஸ் தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. அக்கறைப்பட்டு கேட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கொடுத்துட்டோம். வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கண்டிப்பா கேளுங்க, நாங்க பதில் கொடுக்குறோம். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.